மாதா பிதா குரு தெய்வம், 4வது தான் தெய்வம். அம்மான்றது அது கண் கலங்குது. அம்மாவை பற்றி கதைச்சாலே அது மேல் சிலுக்கும். அம்மாவோட சிலையை வச்சு கொண்டு அம்மாவை தான் தெய்வமாக வணங்குறார். அம்மா பூ வச்சு தான் வேலை செய்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலை சோறு தான், ஒரு வேலை சோறு தான். அதுக்கும் இங்கிட்ட அம்மா கஷ்டப்பட்டு இங்கிட்ட நான் கொண்டு ஆக்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொண்டு கொஞ்சம் சமைச்சு தருவாங்க இரவையில். இப்போ அம்மா நம்ம சாப்பிடும் போது இப்போ நம்ம ஒரு கக்கா போயிட்டாலும் அம்மா சோத்து அவங்க சாப்பிட்ட இடத்தை அப்படித்து வச்சுட்டு நம்ம உடனே வந்து கிளீன் பண்ணி தாயே தலைக்கு மேலே இஞ்சர் குடியில் இருந்தது எங்களுக்கு. அம்மா நான் தான் இருந்தேன். நான் கல்யாணம் அப்புறம் அம்மா இஞ்சரி பார்க்க நம்ம அங்கேருந்து விட்டு வந்து அம்மா இறந்ததுக்கு பிறகு எனக்கு சிந்தனை அம்மாவோட சிந்தனை கூடுதலாக மெயின் கூட அம்மாவோட சிந்தனை. அம்மா என்ன இது செய்ய போனாலும் அம்மா இப்படி செய்கிற, அம்மா இப்படி சொல்கிற அந்த வசனம் கதைக்கிறதா எனக்கு நான் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதனால எங்கள் அம்மாவுக்கு நம்ம சிலையை வைப்போமே. பிள்ளைகளாக கொண்டு முதியோர் இல்லத்துக்கு சேர்க்கறத விட தாயிர வாய்க்குள்ளே நெஞ்ச பெருக்கலாம். அப்பா அம்மாவுக்கு வைக்க நான் வைக்க அப்பாவுக்கு நீங்கள் சிலை வைக்க வரீங்களா? அம்மாவுக்கு பயம். எனக்கு கல்யாணம் கட்டணது கூட எங்களை அம்மா அடிச்சிருக்கா எனக்கு. அப்படியா? பிள்ளை செஞ்சு அடிப்பாவும். தேங்காய் உருக்கண்ணே தலையில் தப்பித்தான் வியாபாரத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்ட தாய் உங்களுக்கு வச்சுட்டு எத்தனை வயசு நீங்கள் கல்யாணம் கட்டி போனது? கல்யாணம் கட்டி பயத்தை இது அமர்த்தி விட நிற்குது. அது ரிமோட் மோட்டர் இருக்கு. எப்படி இல்லை நான் பார்த்தேன்னா ஃபோன் ஒன்று வச்சிருக்காரு ஆகும் சொல்லி பார்க்கணும் நிற்கும் தண்ணி நின்று. தாய் என்றது எல்லாருக்கும் தாய் தான், எல்லாரும் கும்பிடலாம். ஒரு எங்கள் அம்மாவோட உயிரை கொடுத்து நான் அங்கே வைக்கல. அம்மா தான் முதல் தெய்வம். ஆமாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை எந்த அளவுக்கு மனிதனாக்கி நம்மளை உருவாக்கி நம்மளை பெற்ற தாய் தான் நம்மளுக்கு தெய்வம். தாய் தான். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு உண்மையிலே மிக 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 சுவாரஸ்யமானதும் அதை தாண்டி எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய காணொலியாக இந்த காணொலி இருக்குமென்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன். காரணம் என்னன்றது வீடியோ உங்களுக்கு பார்க்க விளங்கும். ஸோ உண்மையாக எல்லா உயிரோடும் நான் அதான் அடிக்கடி சொல்கிறோம், வாய் பேச முடியாதோ இல்லை அஞ்சறிவு படைத்த ஜீவன் கூட அம்மாண்டா அவ்வளோ ஒரு விருப்பமாக இருக்கும். உண்மையிலேயே அம்மாண்டா அவங்களுக்கு உயிராக இருக்கும். எனக்கும் ஸ்பெஷல் அம்மாண்டா அவ்வளோ விருப்பம். அது ஏன்னு சொல்லி தெரியல. ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மா விருப்பம், அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையிலே இந்த காலத்தில் உண்மையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு கடவுளை போய் கும்பிட்ற நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கடவுள் பக்தியாக கோயிலெல்லாம் போய் தேடி போய் வணங்குவீங்க. ஆனால் இங்கே, அதாவது நான் நிற்கிற இந்த இடத்துல பின்னால் ஒரு சிலை ஒன்று தெரியும். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிலை யாரோடய என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணிக்கு பொறுப்பான ஒரு அண்ணாவோடது. இது வரும் காணியில் இது பெரிய ஒரு தோட்டம் ஒன்று சொல்லலாம். இந்த தோட்டத்தில் அவங்களோட அம்மாவோட சிலையை வச்சு கொண்டு அம்மாவை தான் தெய்வமாக வணங்குறார். உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன், அவரை நான் கதைக்குள்ள அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக கதைச்சவர் அதாவது என்னென்னா, தம்பி கோயிலில் போய் தெய்வத்தை தேடுறோம், ஆனால் வீட்டிலே இருக்குது. நம்மளோட வீட்டில் இருக்கிற அம்மா தான் நமக்கு தெய்வம். ஃபஸ்ட்டுக்கு அம்மாவை தவிர வேறு எந்த இதுவுமே இல்லை. அதுலேருந்து தான் நான் அம்மாவுக்கு ஒரு சிலையை வச்சு அம்மாவை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமாக யாழ்ப்பாணத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெற்ற தாயை காதலனுக்காக கொலை செய்த சம்பவமெல்லாம் நடந்தது. ஸோ இப்படிப்பட்டவங்களெல்லாம் இருக்கிற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களும் இந்த உலகங்களில் வாழ்கிறாங்களன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையாக இந்த அதாவது சும்மா ஒரு சிலை வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இந்த சிலையை வச்சு தான் அவர் கடவுள் மாதிரி, கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சு இந்த சிலையை வணங்கி கொண்டு இருக்கிறார். இங்கே வேறு எந்த இது கடவுள்ற இதுகளும் இல்லை. அம்மாவை தான் தெய்வமாக வணங்குறார். அதை தாண்டி ஒரு பெரிய தோட்டம் இங்கே வச்சு செய்கிறார் அண்ணா. இந்த தோட்டத்துக்குள்ளே நிறைய பயிர்கள் இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ வீடியோ முழுசாக பாருங்க. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க அண்ணாவை போய் சந்திக்கலாம். முதல்ல இது அதாவது நான் நிற்கிற இந்த இடம் எங்கே இருக்குன்றதை சொல்கிறேன். மட்டக்களப்பு தேத்தாத்தீவுன்ற இடத்துலான் நிற்கிறேன். இதான் அண்ணாண்ட அந்த தோட்டத்துக்குள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸ், அதாவது முன்னுக்கு என்ட்ரன்ஸ். அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கன வருஷத்துக்கு முந்தி, அதாவது 2019 சொல்லி சொன்னேன். 2019 நான் இந்த சிலையை இதில் வச்சுட்டேன். அம்மா இறந்ததுக்கப்புறம், அம்மா இருக்கும் வரைக்கும் அம்மாவை கும்பிட்டு கொண்டு இருந்தேன். அம்மா இறந்ததுக்கப்புறமா அம்மா தான் எந்த தெய்வம் அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு ஒரு சிலையை வச்சு நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் வார வழியில் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அம்மாவோட சிலையை தான் பிரம்மாண்டமாக, அதாவது மிக பிரம்மாண்டமாக வச்சுருக்கார். உண்மையிலே இப்போ போய்கொண்டிருக்கிற காலகட்டங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இதுதான் அவர் அம்மாவோட உருவச்சிலை.
ஸோ அண்ணா வந்து பின்னால் தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கார். எக்கச்சக்க பயிர் இருக்குங்க, நம்ம பாக்கு மரம், அதுக்கு அங்கால வந்து பயத்தை பீக்கா அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்க பயிர் அங்கே வரைக்கும் வந்து அவர் தான். இஞ்சாலயம் வந்து அவர் தோட்டம் தான். இது வந்து அவர் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை செய்து வச்சுருக்கார், கட்டி வச்சுருக்கார். காட்டுறேன் இந்த நிற்கிற பாருங்க அண்ணா வந்து பிஸியாக வேலை செஞ்சுருக்கிற ஆள் வந்து இப்போ வரைக்கும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது. இந்த டைமுக்கு வந்து ஆள் நெருப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கு. அண்ணாவோட கதைப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறன். மிச்ச பயிரெல்லாம் வந்து பாருங்க, உண்மையிலே வந்து பச்சை பசையிலண்டு அவ்வளோ அழகாக இருக்குது. வார வழியில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சிலை. ஸோ அண்ணாவோட வந்து நம்ம கதைப்போம். இப்போ கடும் பிஸியாக வேலை நடந்து கொண்டு இருக்கு போது என்ன இந்த செய்யும் தொழிலே தெய்வம். அப்படியே செய்யும் தொழிலே தெய்வம். அப்போ நம்ம தொழிலை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக செய்தால் தான் அது முடியலான நம்ம பலன் கிடைக்கும். சரி, முதல்ல வந்து உங்களுடைய பேரை வந்து சொல்கிறீங்களா? ஓ, என் பேர் சைவரத்தினம் ஜெயரத்தினம். ஜெயாண்டு தான் கூப்பிடுவாங்க. எத்தனை வருஷமாக வந்து இந்த தோட்ட தொழிலில் வந்து இருக்கிறீங்க? நாங்கள் எங்கள் அப்பாவோட தொழில் வந்து அந்த பயிர் செய்ய எங்கள் அப்பாவோட தோட்டம் இந்த விவசாயம் தான். இது என்னது இது அமர்த்தி விட நிற்கிது? அது ரிமோட் மோட்டர் இருக்குது. எப்படி இல்லை, நான் பார்த்தேன்னா ஃபோன் ஒன்று வச்சிருக்காரு ஆகும்னு சொல்லி இது இதில் வந்து அப்படியே சொப்பில் ஓட்டு கட்டி வச்சிருக்காரு. வந்து என்னத்துக்கு அந்த ரிமோட் கண்டா? என்னோட மோட்டர், கரண்ட் மோட்டர். கரண்ட் மோட்டரா? அதுக்கு இஞ்சி ஆன் பண்ணிவிட்டு அதை வேலை செய்யும். வேலை செய்யும். இப்போ ஆன் பண்ணால் தான் நீ வரும். பார்ப்போம் எப்படி வேலை. ஓஃப் ஆகுனா நிற்கும். இதான் வந்து ரிமோட்டு. ஓ, இது ஆஃப் ஆகுனா ஓஃப் ஆகுனா நிற்கும். தண்ணி நின்று மோட்டர் நின்று. இதில் வந்து நீங்கள் எப்போ இதுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்களா? உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷத்துக்கு 1.5 வருஷம் ஆகி போட்டி. இப்போ நம்ம ஓடி போய் சூச்சனி பாடம் பண்ணுற அவசியம் இல்லை. அவசியம் இல்லை, இஞ்சிருந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சரி, அப்போ எவ்வளோ காலமாக வந்து இந்த தொழிலில் இருக்கிறீங்களா? இந்த பயிற்சி தொழிலில் வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க? எங்களோட அப்பா இந்த விவசாயம் தான் செய்தேன், சின்ன வெத்தலை தோட்டம். அப்போ அதனால் பயிர் தோட்டங்கள் செய்தேன். அப்போ நாங்கள் பள்ளியும் படிச்சுட்டு நீ அப்பாவோட சேர்ந்து பயிரை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பள்ளி படிப்பு கொஞ்சம் 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 இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ பயிர்லேயே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. ஓ, அப்போ சின்னலேருந்து இதுக்குள்ளே வந்து சின்னலேருந்து பயிர் செய்யலாம். சரி, ஓகே. இப்போ டக்குன்னு என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்களா? அப்படியே ஒரு சுற்றி பார்ப்போமா அந்த இதுக்குள்ளே வந்து என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ முதல் வச்சுருந்தது இதில் பாவை இருந்தது. பாவை கொஞ்சம் பெரிய அந்த சுருத்தன்மை வேற. திருப்பி அணிஞ்சன் கீழே இந்த புஸ்தா பயத்தை நாட்டி விட்டேன். இது வந்து பயத்தானே? பயத்தை புஸ்தா பயத்தை நாட்டி விட்டு புஸ்தா பயத்தை நல்லா காயாஞ்சது, நல்ல விலைக்கு கொடுத்தேன். இப்போ 300 ரூபா விலை. இது வந்து பீக்கேனே? இது பீக்கே. கையால் சொல்லக்கூடாதா? சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. நிறைய பீக்கி எஞ்சி பாருங்க வந்து நிறைய பயிற்சிகள் நிறைய இதுகள் வந்து செய்திருக்காரு. இதெல்லாம் வந்து பீக்கே. இப்போ வந்து சின்ன வந்து கொண்டு அப்படியே இப்போ ஸ்டார்ட். அப்போ நீ வேறு சவுத்துட்டார் பயத்தேரி பீக்கே வச்சாச்சு. இப்போ நீ போட்டமில் நாட்ட போகிறோம் உள்ளுக்குள்ளே. போட்டமில் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே வந்து முன்னுக்கு வந்து பாக்கு மரம் அதெல்லாம் வந்து நாட்டிக்க. இப்போ எவ்வளோ காலமாக இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வாரீங்க? நான் கிட்ட சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா செய்த இடத்துலேருந்து நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வரோம். சின்னலேருந்து நீங்கள் இதான உங்களோட விருப்பம், தோட்டம் செய்கிறதான உங்களோட விருப்பம். சரி, இப்போ காலையில் வந்து இப்போ எத்தனை மணிக்கு வருவீங்க இங்கே வந்து? காலையில் நான் பெரும்பாலும் ஒரு 4:30 மணி கிளம்புனாலும் 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவேன் தோட்டத்தடிக்கு. 5 மணிக்கு இங்கே வந்துருங்க தோட்டத்துக்கு. வந்து எத்தனை மணிக்கு இங்கே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு? எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு நீ இங்கே நாங்கள் எல்லாம் பொழுதுபடாமல் வீட்டுக்கு போவேன். பொழுதுதான் போய் அப்போ இங்கே நிற்பீங்க ஃபுல்லாக? கூடலாம் நிற்பேன். அலுவலண்டா வீட்டுக்கு போவேன். இது உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் வந்து தேட்டாத்தீவு, அலையாங்காட்டியன், எரிவில்லை. எரிவில்லை அலையாங்காட்டிருக்கிறீங்க. அங்கேருந்து வந்து இங்கே பார்த்துட்டு போவீங்களா? இதில் இப்போ முருங்கரிக்கு நிறைய முருங்கை. இது 3 பலன் எனக்கு இது இந்த பலன் தந்து கொண்டிருக்கின்றது. 3 வகையில் பலன் தந்து கொண்டிருக்கு. நிறைய முருங்கையில். இது முருங்கையில் அப்போ ஒன்று இலைக்கும் இந்த முருங்கையில் முறிச்சு கட்டுறோம். அப்புறம் அடுத்தது இந்த பீக்கை நான் காய்ச்சி கொண்டு இருக்கி பீக்கையும் அடுத்த நிற்கி. அப்புறம் அடுத்த இந்த பயத்தனி இந்த ஆள் இனி சவுத்துட்டாரு. அப்புறம் நீ அடுத்த இடம் நீ போட்டமில் உள்ளுக்க கரைப்பூசணி தரிப்பூசணி போட போறீங்க. போட போகிறோம். இப்போ எத்தனை ஏக்கர் மொத்தம் உங்களோட பயிர் இது வந்து? இதில் இப்போ 1 ஏக்கர் இருக்கு. அப்புறம் அடுத்த இன்னொரு நிலம் இருக்கு எங்களுக்கு, ஒரு குளமண்டு அரசகாணி. அதுக்குள்ள நாங்கள் பரிசா 10 பயிர் செய்கிறேன். அதில் ஒரு 5 ஏக்கர் கிடக்கு. அதில் இப்போ இன்னொரு 2 மாதம் அங்கே போயிடுவோம். அங்கே செய்ய போய். சரி, உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறது எல்லாம் தாண்டி எனக்கு வந்து இது வந்து விருப்பமாக இருந்தது பயிற்சி. இது என்ன சின்னலேருந்து பார்த்தாலன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி இங்கே வந்து காலையில் வந்தால் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து? விருப்பம் எனக்கு என்ன எவ்வளோ இருந்தாலும் பயிர் தோட்டம் தான் எனக்கு கூடுதலாக விருப்பம். காலையில் இங்கே வந்தால் தான் திருப்தி இல்லாடியா திருப்தியே இல்லை. சரி, முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும். முக்கியமாக வந்து நிறைய தோட்ட வீடியோக்கள் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்த உடனே வந்து எனக்கு வரணும்னு இருந்தது நீங்கள் அந்த முன்னுக்கு வச்சுக்கிற அம்மாவுடைய சிலை.
அம்மாண்டா உங்களுக்கு எவ்வளோ பாசம் அதை சொல்லுங்கள் முதல்ல. மாதா பிதா குரு தெய்வம் 4வது தான் தெய்வம். நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை எந்த அளவுக்கு மனிதனாக்கி நம்மளை உருவாக்கி நம்மளை பெற்ற தாய் தான் நம்மளுக்கு தெய்வம். தாய் தான். 2வது தான் அப்பா. 3வது தான் ஆசிரியர், நம்மளை படிப்பு ஆசிரியர்கள். 3வது 4வது தான் தெய்வம். இப்போ இதே நான் சொல்ல போனால் சண்டையை கோவப்படுவாங்க, அப்பாவில் விருப்பம் இல்லையா. ஆனால் நீங்களும் இப்போ ஒரு அப்பாவாக இருப்பீங்க. அதுலேருந்து இப்போ உங்களோட பிள்ளையில வந்து உங்களோட மனைவியை தான் ஃபஸ்ட்டு தெய்வம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? தாய் தான் தெய்வம். நம்மளை 10 மாதம் அந்த நம்மளோட பகுத்தில் வைத்து அவள் சுமந்து நம்மளோட அம்மாவை நம்மளுக்கு இந்த நம்ம வெளியில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து நம்மளை சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை யோசித்து பாருங்கள். நம்ம இப்போ நமக்கு யோசிப்போம், இப்போ நம்மளோட பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குற மாதிரி நம்மளோட அம்மா நம்மளை வளர்த்திருப்பாங்க. உதாரணம் சொல்ல போனால் இப்போ அம்மா நம்ம சாப்பிடும்போது இப்போ நம்ம ஒரு கக்கா போயிட்டாலும் அம்மா சோத்து அவங்க சாப்பிட்ட இடத்தை அப்படியே வச்சுட்டு நம்மளை உடனே வந்து கிளீன் பண்ணி வச்சு போட்டு திருப்பி வந்து கை வலி சாப்பிடும். அப்படி தாய். சரி, இப்போதான் சூச்சை போட்டால் பேனுக்கு இருக்குது. அந்நேரம் நம்மளோட சீசன் அந்த இதில் பீரியட்ல பார்த்தோம்னா நம்மளை விசிக்கி ஒரு அந்த விசிறி மட்டை அதுகள் சோதனை போட்டு மட்டை, அதனால நம்மளை விசிக்கி தான் தாய் நம்மளை வளர்த்துருக்காங்க. அப்போ தாயே தலைக்கு மேலே இப்போ நீங்கள் வந்து கடவுளே கும்பிட்டது இல்லையா? சாமியை கும்பிடாமல் சாமி நம்மளை அது சாமியை கும்பிட்றான். அம்மா தான் முதல் தெய்வம். ஆமாம். இந்த தோட்டத்துக்குள்ள வந்து முதலாவது தெய்வமாக வணங்குற உங்களோட அம்மா தான். எங்கள் அம்மாவோட நிலம் இது. எங்கள் அம்மா அப்பா நிலம் தான் இது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு இடத்த வச்சு நம்ம கும்பிட்டா அது பெரிய ஒரு புண்ணியம். சரி, எப்போ இருந்து நீங்கள் வந்து இப்போ இப்படி சிலையாக வச்சு கும்பிட ஆரம்பிச்சீங்க? இப்போ எங்கே உங்க அம்மா இறந்துட்டா. அம்மா இறந்த 2016ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் தேதி இறந்து. நான் 2019ஆம் ஆண்டு கொரோனா அப்போ அம்மா கொரோனாவுக்குள்ள 2019ஆம் ஆண்டு அம்மா சிலையை செய்து ஒரு என்னால் இயன்ற அளவுக்கு ஒரு 300-400 பேருக்கு கொரோனாவுக்குள்ள ஒரு முண்டு ஆடு வெட்டி ஒரு 300 பேருக்கு ஆடு சாப்பாடு கொடுத்து அந்த டைமில் கடும் இதை எல்லாரும் அது இதுக்கு இந்த அந்நேரம் கொரோனாவுக்குள்ள இதே இல்லை. நான் கொரோனாவுக்குள்ள செய்து 300 ஆக்களுக்கு செய்து ஆடு வெட்டி சாப்பாடெல்லாம் கொடுத்து இப்போ என்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் நிலைமை. அதனால இப்போ கொஞ்சம் செய்யலை. அம்மாவோட இதில் அண்டைக்கு தாயன்றது நான் எனக்காக தாக்கி இல்லை. தாயன்றது எல்லாருக்கும் தாய் தான். எல்லாரும் கும்பிடலாம். ஒரு எங்கள் அம்மாவோட உயிரை கொடுத்து நான் அங்கே வைக்கல. தாய் என்றதை நான் எல்லாரும் கும்பிடலாம். தாய் என்றது முழு பெரும் அது அவங்க அம்மா நான் தான் எங்கள் அம்மாண்டு கும்பிடல. தாய் என்று எல்லாரும் கும்பிடலாம். அதான் சரி. இப்போ உண்மையிலே வந்து ரீசெண்ட் டைமெல்லாம் நீங்கள் பார்த்துக்கீங்க, இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து காதலனுக்காக வந்து தன்னோட அம்மாவை கொலை செய்த ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான்ற இதுக்காக அப்போ காதலன் கழுத்து நெரிச்சதாகவும் அந்த அம்மாண்ட காலை வந்து சொந்த மகளே வந்து அமர்த்தி பிடிச்சி நான் கொலை செய்தேன்னு சொல்லி இன்றைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நான் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்க மனிதன் இல்லை, மனிதனாக அவங்க இல்லை, மனிதர் பிறப்பு இல்லை, அது ஒரு மிருக பிறப்பிக்கும் அது ஒரு அப்பாற்பட்டவங்க. அந்த தாய்க்கு இப்படி ஒரு கொடுமை செய்தவங்க அது மனிதன் இல்லை. அவங்களெல்லாம் ஒரு மிருகம் என்றும் சொல்ல இயலாது. மிருகத்துக்கும் கொஞ்சம் அறிவிரிக்கி. நாய்கள் அந்த மிருகங்களுக்கு மாட்டுகளுக்கெல்லாம் அறிவிரிக்கி. இது மிருகத்தையும் விட கேவலமானதுன்னு சொல்லணும். வந்து இன்னும் நிறைய விஷயம் அவங்களோட அம்மாவை பற்றி வந்து அந்த இடத்துல போயிட்டு கதைப்போம். இப்போ வந்து தோட்டத்தை வந்து ஒரு சுற்றி பார்ப்போமே நினைச்சோம்ல. சரி, ஓகே. உண்மையாக வந்து இப்போ எனக்கு தோட்டத்துக்குள்ளே போகிறேன்டாலே ஒரு விருப்பம். தனி அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான். எங்கே எப்படி சிட்டி வாழ்க்கை வாழ்ந்தாலும் எப்படி சுற்றி திரிஞ்சாலும் இங்கே வந்து நிற்கக்குள்ள வந்து அது ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குமே இயற்கையோட. நம்ம இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், உதாரணம் சொல்ல போனால் நம்மள உடம்புல வருத்தங்கள் இருந்தாலும் நம்மளோட அந்த பயிற்சி செய்ய நம்ம வந்து பார்த்த மாட்டோம். நமக்கு மெய் மறந்து இந்த பயிரில் ஒரு நமக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் பயிர் செய்கிற ஆட்களுக்கு ஆயுளும் கூட வரும். ஏன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் வராது, சிந்தனையும் வராது. பயிரை பார்த்தாலே அது ஒரு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம். உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு இப்போ 49-50 வயதாக போகுது. 50 வயதாக போகுது. ஆனால் உண்மையிலேயே வந்து அம்மா அப்பாக்களை வந்து வெறுக்கிற ஒரு வயதில் இப்போ நிறைய நாங்கள் போய் சந்திச்சிருக்கோம் ஐயா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாக்களை கொண்டு இந்த முதியோர் இல்லத்தில் எல்லாம் சேர்க்கிறவங்களா இருக்கட்டும், வந்து அம்மா அப்பாவை வந்து மதிக்காமல் கல்யாணம் கட்டியதுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து பார்க்காம இருக்கிறவங்களா இருக்கட்டும், அப்படியெல்லாம் இருக்கிறவங்களும் எப்படிப்பட்ட ஜென்மமாக இருக்கணுமே. அவங்கெல்லாம் வந்து நான் சொன்னேன், அவங்க மிருகத்துக்கும் கேவலம் கட்ட மனிதர்கள் தான் இருக்கணும். அவங்க தாய் தகப்பனை பார்க்காதவங்க அவங்க மனிதனே இல்லை. உங்களோட பிள்ளைகள் எத்தனை? உங்களோட குடும்பத்தில் வந்து எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகள். எல்லாம் பெரிய ஆகலா? சின்ன ஆகல. சின்ன. இப்போ அவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ? இப்போ நீங்கள் அப்பா எல்லாருக்கும் அது இப்படி ஒரு செய்தது அவங்கள்ட்ட மக்களே கூட அதிசயப்படுங்க. சந்தோஷோட வாங்கினது. இப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட அம்மா வந்து பார்க்கக்குள்ள வந்து என் மூத்த மகன் இப்பயும் சொல்லி கொண்டிருப்பார், அப்பா நீங்கள் அம்மாவுக்கு சிலை வச்சிருக்கீங்க, நான் அப்பாவுக்கு சிலை வைப்பேன்.
உங்களுக்கு அதான் இப்படிப்பட்ட நல்ல பேரண்ட்ஸ் முதல்ல அதுக்கு நான் உங்களுக்கு கைதறேன். நல்ல பேரண்ட்ஸ் வந்து இருக்கணும். அப்போதான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த காணொலியும் வந்து செய்ய வந்ததுக்கான காரணம். அப்பாவுக்கு சில வச்சிருப்பேன், கொஞ்சம் வசதி கொஞ்சம் பிரச்சனை. பட் அம்மா மட்டும் வச்சுட்டேன். அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அம்மா இருந்தால் அப்பா முதல்ல இருந்தாரு, வைக்கல. ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மான்றா ஒரு தனித்துவ பாசம் சொல்லுவாங்க. அது அம்மான்றது அது கண் கலங்குது. அம்மாவை பற்றி கதைச்சாலே அது மேல் சிலுக்கும். அம்மா உங்களோட அம்மா இருந்த ஒரு முக்கியமான நினைவு என்னால் இது மறக்க இல்லாமல் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறேன்டா. என்ன நினைவு நீங்கள் பகிர்ந்து சொல்ல போனால் எங்கள் அம்மா எங்களுக்கு கஷ்டம் நேரம். அம்மா தான் கொஞ்சம் எங்களை நேரம் வியாபாரம் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு தருவாங்க. அப்போ அதனால் எங்களுக்கு நிலைமை எங்களோட கடும் சொல்லப்போனால் கடும் கஷ்டம். சாப்பாடு சின்ன இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேலை சோறு தான், ஒரு வேலை சோறு தான். அதுக்கும் எங்கிட்ட அம்மா கஷ்டப்பட்டு எங்கிட்ட கொண்டு ஆக்கிட்ட கொஞ்சம் மாய் கொண்டு கொஞ்சம் சமைச்சு தருவாங்க இரவையில். தார நேரம் அப்போ நமக்கு இப்போ அம்மா இப்போ நைட்டில் பகல் சாப்பாடு எங்களுக்கு வந்து இந்த பயத்தம் பருப்பு உருண்டை அப்படி அதுகளை தான் கொஞ்சம் இந்த கிழங்கா வச்சு தருவாங்க. அதான் இரவை சாப்பாடு தான். அதுவும் ஒரு நேரம். அதுவும் எல்லாரும் பகிர் திருப்தியாக இல்லை. இப்போ இருக்கு சோறு, இப்போ திண்டுக்கு இயலாது, இப்போ சாப்பாடு இருக்கு. அப்போ அதனால் அந்நேரம் எங்கள் அம்மா என்ன வேண்டினா நாங்கள் 5 பிள்ளைகள் எங்கள் அம்மா. அப்போ 5 பேருக்கும் பங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த அடியில் கிடந்த பத்தின சோறுண்டு சொல்லுவாங்க, தீன் சோறுண்டு. அந்த சோத்தை எங்கள் அம்மா அவுக்கு அம்மாவோட பானைக்குள்ள இருக்கும். நான் போய் என்ன செய்வேன்டா, அம்மாவோட பானையை திறந்து பார்ப்பேன். திறந்து பார்த்தோன்னே எங்கள் அம்மாவோட பானைக்குள்ள பத்தின சோறு இருக்கும். அந்த சோத்தை எனக்கு எடுத்துட்டு எந்த சோத்தை அம்மாவுக்கு வச்சிருவேன். அப்போ வச்சோடனே அம்மா என்ன செய்வாங்கன்னா, அம்மா இல்லவாவு ஜெயா இல்லை அம்மா ஜெயாண்டா ஜெயா நீ ஆம்பளை பொடியை நீ சாப்பிடுவோம்மா, நாங்கள் அது நான் இந்த சோறு அப்படின்னு சாப்பிடப்படா, மீசை முளைக்க மாட்டா. அம்மா எனக்கு மீசை முளையாடியும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அப்படின்னா எனக்கு சாப்பாடு தேவையில்லை. இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை சொல்லிக்கல வந்து எனக்கும் வந்து கண்கள் இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து நானும் உணவு வச்சிருக்கேன். இப்போ சாப்பாடு சம்டைமில் வந்து இப்போ மத்தியானம் எல்லாம் வந்து முடிஞ்சால் நைட் டைமில் வந்து சம்டைம் ஏதாவது சமைக்கலைன்னா இருக்கிற சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லி தந்துடுவா. நான் பார்ப்பேன் வந்து அம்மாண்ட பிளேட்டுக்குள்ளே வந்து கறி இருக்காது, நம்மளோட பிளேட்டுக்குள்ளே நல்ல வச்சிருப்பாங்களா, அவங்கள்ட்டதுக்குள்ளே இருக்காது. அப்போ பாக்கிக்குள்ள கவலையாக இருக்கும். அப்படி இருக்கும். அப்போ திரும்பி என்ன செய்ய வேண்டியன்னா, நான் என்ன செய்வேன், அம்மாவோட சாப்பாடை நான் எடுத்துட்டு அப்போ அம்மாவோட சாப்பாடை எந்த சாப்பாடை அம்மாவுக்கு வச்சிருவேன். அம்மா அடம் பிடிச்சிடுவோம், இல்லை நீ சாப்பிடுன்ட்டு. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா அது நீங்கள் பரவாயில்ல, நான் சாப்பிட மாட்டேன். எல்லாம் 10 சோறு தான் இப்போயும் சாப்பிடு. இப்போ 10 சோறுனா எனக்கு விருப்பம். அப்போ அந்நேரம் சாப்பிட்டு பழகி. அப்போ அதனால் அப்போ நான் அந்த 10 சோறை நான் சாப்பிடுது அம்மாவுக்கு வச்சிருவேன். அப்போ சின்ன இல்லை, அப்படி அந்நேரம் கஷ்டம். இப்போ சாப்பாடு இருக்கு, இப்போ தேவைய அளவுக்கு சாப்பாடு. அந்நேரம் கொஞ்சம் கஷ்டம், நிலைமை கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டுங்க அம்மா வளர்த்து. அதனால தாய் தான் நம்ம அந்த முதலாக பார்த்து கொள்றீங்களா, அதாவது தெய்வமாக வந்து வணங்குறீங்களே இப்போ வரைக்கும். அப்படி தாயை தான் வணங்கணும், தாய் தான் தெய்வம். அதுக்காக சாமி இல்லாமல் இல்லை, சாமி இருக்கார், கடவுள் இருக்கார், இல்லாமல் இல்லை. முதலாவது நம்ம தெய்வத்தையும் தாதையும் கும்பிடணும். அதான் நீங்கள் சொல்லுங்க, மாதா பிதா குரு தெய்வம். அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்களா? சரி. ஆனால் உண்மையிலே வந்து இப்போ நடக்கிறதெல்லாம் பாக்கிகள் வந்து கவலையாக இருக்குது. பெற்றாரை மதிக்காமல் இது செய்யாமல் திட்டுற பிள்ளைகள் வரணும். பிகேலாம் இதாக பிகேண்ணே என்னென்ன பயிர்? பயத்தை முருங்கை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை வந்து இதில் நாட்டிருக்காரு. முருங்கையில் நாட்டிட்டான், அதுக்கப்புறமா வந்து இந்த இதை பீக்க முடியாது. அவர் காலுக்கும் பயன்படுறாரு, இலையும் பழம் தர்றாரு. அவர் 2 பழம் எனக்கு கிடைக்குது. 2 பலன் கிடைக்குது. மரம் பீக்க இப்போ 3 பயிர் இருக்கு. இப்போ போட்டமில் இன்றைக்கு நாட்டுவேன். இன்றைக்கு போட்டமில் நாட்டுவோம். அது கீழே வளருவார். ஓகே. அப்போ நீங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பயிர்கள் செய்வீங்களா? எப்படியாது? சீசனுக்கு தான் கூடுதலாக பயிர் செய்வேன். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிர்கள் செஞ்சு விடுவீங்க. ஓகே. இப்போ வளைச்சோறு எத்தனை பாக்கு மரம் இருக்குது? பாக்கி 250 வச்சேன் நான். அதில் ஒரு 15-20 தட்டுப்பட்டிருக்கும், மீதி இருக்கு. அவள் பாக்கு மாஞ்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? பாக்கு ஆக்கள் இந்த நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு பாக்கு 10 ரூபா அப்படியே கொடுக்குறேன். அப்புறம் அதை விட எனக்கு பாலை தான் கூட இன்ட்ரெஸ்ட்டாக போய் கொண்டு கோயில்களுக்கு பால் ஒரு பால் 1000 ரூபா. பாலையை வட்டி கோயிலுக்கு அந்த இதுகளுக்கு வைக்கிறதுக்காக, முன்னுக்குள்ளுக்கு வைக்கிறதுக்காக கொடுக்குறேன். இப்போ உங்களோட காலங்காலமாக விவசாயம் மட்டும் தான் உங்களோட தொழிலா? விவசாயம் மட்டும் தான் தொழில், வேறு தொழில் அப்படின்னு இல்லை. வேறு தொழில் போய் உங்களுக்கு விருப்பம் இல்லை? அப்படி விருப்பம் இதுதான். நம்ம இதெல்லாம் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் இதான் என்ற தொழில். கூடுதலாக சொல்ல போனால் பராம்பரை தொழில் விவசாயம் தான். விவசாயம் செய்து வாருங்க. உண்மையிலே உங்களோட மனதும் உங்களோட திருப்தியாக இருக்க வேண்டியது இல்லையா? இந்த இதெல்லாம் வந்து காய்ச்சி எனக்கு பீக்கின்ற சரியான விருப்பம். இது வந்து சின்ன பருவத்தில் இருக்குன்னு இன்னும் நீண்டு இப்படி பெருசாக வரும். இப்போ நேரத்தோட வந்து என்ன பயிர் செஞ்சு வெட்டிட்டீங்களா? நீங்கள் சொன்னீங்களே ஏதோ பாவை இருந்தது. பாவை செஞ்சு வச்சுருந்தீங்க. ஒவ்வொரு இதுக்கு எதுவுமே செஞ்சு அந்த காலங்கள் முடிய முடியாத வெட்டி மாற்றுறீங்க.
இப்போ நான் வரைக்குள்ள பார்த்துட்டேன் என்னண்டா இப்போ இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுக்கிறவங்க வந்து ஆக்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க வேலைக்கு. அப்போ உங்கள்ட்ட இதில் வந்து ஒருத்தரும் இல்லையா ஆக்கள்? இல்லை, தண்ணி அரைக்கிறதுலாம் நான் தான். அப்புறம் இந்த புல்லு பிடுங்கிறதுக்கு ஆக்கள் பிடிப்பேன். அப்புறம் இந்த காய ஆயிரத்துகளுக்கு கொஞ்சம் ஆள் பிடிப்பேன். அதுக்கு அவங்களோட நானும் கூட நின்று செய்வேன். செய்யுங்களா? சரி, இப்போ உங்களை பிள்ளைகள் ஒருத்தர் வந்து தோட்டத்துக்கு வாரம் இல்லையா? வாரம் இப்பயும் வந்து போன வரைக்கும் இப்போ லீவ் அந்த எல்லாம் வருவாங்க. எத்தனை வயசு அவங்களுக்குலாம்? அவங்களுக்கு மகனுக்கு மூத்தாளுக்கு இப்போ 13 வயது. 13 வயசு. ஓகே ஓகே. அப்போ அப்பா அம்மாண்டா எப்படி ஒரு நிலைமையில் மனநிலையில் நீங்கள் இருக்கக்குள்ள பிள்ளைகளையும் மேலே வரல வளர்ப்பீங்கன்றது தெரியும். அவங்களும் வந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி இருந்திருப்பாங்க, இன்னொரு மனநிலையில் இருப்பாங்கன்றது வந்து. சரி, ஓகே. அப்போ அம்மா கிட்ட போயிருக்கப்பா உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தோட்டத்தை வந்து காட்டணும்டா அதை வர்ணிக்கலை. இங்கே பாருங்க வந்து சூப்பராக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. உங்களுக்கு காலையில் வியூ தான் வந்து காட்டியிருக்கணும். இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து அப்படி தோட்டம் தான். அந்த ரோன் இருந்தால் உங்களுக்கு வடிவாக காட்டிட்டு இன்னும் இது ஃபுல்லாக வந்து இப்போ இது என்னென்ன நோமலாக சொன்னவர் வந்தேன்னா இது வந்து முருங்கை இதன் வந்து நாட்டியிருக்காரு வந்து. அதாவது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து ஆஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு அதோட சேர்த்து வந்து இந்த பீக்கங்கொடி வந்து இந்த இதில் படர விட்டுருக்கார். அதில் வந்து பீக்கை ஆஞ்சு கொடுக்குற மாதிரி கீழுக்கு வந்து பயத்தை நாட்டியிருக்கார். இதுக்கு அப்புறமா வந்து திரும்ப என்ன சொல்கிறேன் அந்த வாட்டர்மெலன் வந்து நாட்டப்புறன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்க வந்து எவ்வளோ வந்து பயந்தது. இப்போ எத்தனை முருங்கை கண்டை நாட்டிருக்கீங்க இதுக்குள்ளே? முருங்கை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 முருங்கனிக்கு. 800 முருங்கனிக்கு இதுக்குள்ளே? இல்லை முருங்கை காய் இல்லை. இப்போ முருங்கையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குல்ல. முருங்கை வந்து அவங்க வந்து பெருசாக முருங்கை இலையை பற்றி இப்போ தான் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் முருங்கையில் இருக்க சத்துக்களை. ஆமாம். வேற அந்த சிக்கன் அதெல்லாம் அதை சாப்பிடுது அதில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கூடுதலாக ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஒரு நாள் அவங்களோட ஆயுள் குறையும். அதான் ஒன்று. இப்படியான இலகுலைகள் அதில் சாப்பிட்டாலே ஆயுள் ஒரு நாள் கூடும். சரி, கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்றுலையே வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்டா ஒரு நாளை ஆயுள் குறையும். சரி, அப்போ இதான் வந்து உங்களோட இதுனே முன்னுக்கு. அது வந்து நீங்கள் தங்குறதுக்கு இடமா இல்லாட்டி எப்படி? இது எங்களோட முதல் கடை இருந்தது. எங்களோட தங்கச்சி இங்கே இருக்காங்க இதில். அவங்கள வச்சுருந்தாங்களா கடை? சரி, இதான் வந்து அண்ணாவோட அம்மாண்ட பேர் என்ன? உமாதேவி. சரி, ஓகே. இது இந்த சிலை வந்து வச்சதை பண்ண நீங்கள் 2019 கொரோனாவுக்குள்ள வைக்கிறேன். சரி, அப்போ நீங்கள் இப்போ காலையில் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து என்ன செய்வீங்க? வந்து இப்படி அம்மா வந்தோடனே அம்மாவுக்கு கொஞ்சம் பூ வச்சு வேலை செய்கிறேன்னா இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டம் இந்த இதுகளில் இருந்து அம்மாவுக்கு பூ வச்சு தான் வேலை செய்கிறேன். அப்போ அம்மாவை தான் முதல் கும்பிட்டு தான் இது செய்கிறேன். முதல்ல தாய் தான் தெய்வம் கொண்டு சொல்கிறேன் தானே. முதல்ல வந்து இங்கே வந்தான்னு சொல்லி சொன்னால் அம்மாவை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் தன்னோட தோட்ட வேலையில் வந்து ஆரம்பிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர். இப்போ இது வந்து வச்சது வந்து 2019 உங்களுக்கு தெரியும் வந்து கொரோனா காலம், COVID-19 கொரோனா காலத்தில் வந்து இதை அவர் தயார்படுத்திருக்காரு. அதுக்கப்புறமா கொரோனா வந்துருக்கு. ஸோ அதுக்கு இக்கட்டான சூழ்நிலையை வச்சு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கான சாப்பாடு கொடுத்துன்னு சொன்னீங்க? 300 பேர். கிட்டத்தட்ட 300 பேருக்கிட்ட வந்து சாப்பாடு வந்து வழங்கியிருக்கார் அண்ணா வந்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து யாராச்சும் இதை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்துட்டு? இது எல்லாருக்கும் ஒரு அதிசயம் தான். எல்லாருக்கும் இப்படி செய்தது எல்லாருக்கும் ஒரு அவங்கள ஒரு என்னதான் நம்மளால பாசம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பிடணும்னு சொல்லி ஒரு அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் இந்த இந்தியாவில் பார்த்துருப்பீங்க ராகவா லாரன்ஸ்ன்னு சொல்லி அம்மாவுக்கு கோயில் கட்டுனதை வந்து. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இலங்கையில் அண்ணாட தான் வந்து இங்கே பார்த்துருக்கேன் அம்மாவுக்கு கோயில் கட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ அப்போ ஆரம்பத்தில் என்னன்னு ஒரு விருப்பமாக இருந்தாலும் அம்மாவில் வந்து தீவிர ஒரு அதீத பாசமாக இருந்தாலும் சில வைக்கணும் அம்மாவை வந்து தெய்வம் வணங்கணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஐடியா வந்தது நான் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி? எங்கள் அம்மா எனக்கு கூடுதலாக என்ற அம்மாவோட நான் பாசம் கூட. அப்போ அம்மா இறந்ததுக்கு பிறகு எனக்கு சிந்தனை அம்மாவோட சிந்தனை கூடுதலாக மெயின் கூட அம்மாவோட சிந்தனை. அம்மா என்ன இது செய்ய போனாலும் அம்மா இப்படி செய்கிற அம்மா இப்படி சொல்கிறேன் அந்த வசனம் கதைக்கிறதா எனக்கு நான் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதனால எங்கள் அம்மாவுக்கு நம்ம சிலையை வைப்போமே நம்மளோட இடத்துல என்ற நம்மளோட வளவு தானே என்றதுக்காக அம்மாவுக்கு ஒரு சிலையை செய்து. இப்போ உங்களோட அம்மா வந்து உங்களோட கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. இந்த நாள் இப்போ உதாரணம் சொல்லப்போனா இப்போ நான் இப்போ ஒரு வேலை செய்திருக்கக்குள்ள ஒரு சாமானை கொண்டு வந்தாங்கள்டா அம்மாவுக்கிட்ட வைங்க அம்மாவுக்கிட்ட என்ற அம்மா அந்த எந்த நேரம் அம்மா என்ற அந்த வசனம் என்ற மனதில் வந்து கொண்டே இருக்கும். அம்மாவுக்கிட்ட வச்சு போட்டு போங்க. இல்லாட்டி அம்மாவுக்கிட்ட இப்போ நான் இல்லாட்டி அந்த அம்மாவுக்கு பின்னுக்கு அந்த சாமானை வச்சுட்டு போங்க. அம்மாவுக்கு பக்கத்தில் வைங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்து ஒன்று அம்மான்ற அதான் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அந்த வசனம் பாவிக்க மாட்டோம். ஆராய்ச்சியோட கதைக்கக்குள்ள தான் சொல்லுவோம் அது அம்மா அப்படி இருந்தா அம்மா அப்படி இருந்தான்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து நம்ம இப்போ அம்மா உயிரோடு இருந்தானே சொல்லுவோம் அதை அம்மாட்ட கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் சொல்லுவோம் தானே. அதே மாதிரி வந்து இப்போ யாராச்சும் இங்கே உள்ளே வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஏதாவது பொருள் கொண்டு வந்தால் அம்மாட்ட கொடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க பக்கத்தில் வச்சுட்டு போங்க.
சரி அப்போ நீங்கள் இப்படி தொழில் செஞ்சு கொண்டு இருக்கீங்களேன்னா இப்போ என்ன தான் நல்லது செஞ்சாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு விஷயம் செஞ்சாலும் நிறைய எதிர்ப்புகள் வந்து வரும் இல்லை. ஓ அப்படி உங்களுக்கு இங்கே வந்து என்ன இதுக்கு எதிர்ப்பு வரல ஆக்களுக்கு பொறாமை தான் வந்த கூட இப்போ உதாரணம் சொல்ல போனால் இப்போ நான் படிக்கல உத்தியம் பார்க்கல படிச்சிருக்கேன் உத்தியம் பார்க்கல ஆனால் புதற வீதி கொஞ்சம் இருக்கு ஆனால் படிச்சதை விட எங்களுக்கு கொஞ்சம் மெயின் வேலை செய்யும் கூட அவன் படித்தாக்களை விட. அப்போ அதனால இப்போ ஒரு ஆள் வசனம் ஒரு ஆள் சொன்னாங்க அவங்க ஹை லெவல் பாட்டி அது ஏண்டா நல்ல வசதியாலையும் குறைஞ்ச பாட்டி இல்லை அவங்க அறிவாலையும் குறைஞ்ச பாட்டி இல்லை அவங்கள படிப்பறிவும் கூடிய பாட்டி வசதியும் கூடிய பாட்டி. அவங்களே ஒரு வசனம் சொன்னாங்க ஏன் நாங்கள் எங்கள்கிட்ட பணமும் இருந்த இந்த படித்தவங்களும் எங்கட குடும்பத்தில் இருந்து ஆனால் இப்படி ஒரு சிந்தனை எங்கட ஆக்களுக்கு ஒத்தருக்கும் வரல வச்சிருந்தா நாங்களும் எங்கட அப்பாவுக்கோ அப்பாவுக்கெல்லாம் வச்சிருப்பாங்கன்ற வசனம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் உங்களோட அம்மா உயிரோட இருக்கக்குள்ள நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அம்மா வந்து அம்மா நான் அப்படி சரி அம்மா அப்படி சொல்லலை. அம்மா சில சிந்தனை எனக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அம்மா அந்த நம்மளோட சாப்பாட்டு விஷயங்கள் அது இல்லை அம்மா நான் தூங்கும் போது மண்டாலும் அம்மா வியாபாரத்து போகக்குள்ளேயும் அவங்கள அம்மா நினைவாவு நான் இந்த பயிர் அஞ்சு திருப்பி வெயில் வழி கண்டு போட்டு நான் இந்த என்ன தலையை உதியஞ்சு தலையில் இந்த தேங்காய் எண்ணெய் உருக்கெண்ணெய் தலையில் தப்பித்தான் வியாபாரத்துக்கு போவோம். அப்படிப்பட்ட தாய் உங்களுக்கு வச்சுட்டு. ஓ எத்தனை வயசு நீங்கள் கல்யாணம் கட்டி போனது? கல்யாணம் கட்டி போகும் முதல் கிட்டமிட்ட ஒரு 32 33 வயசு எல்லாம் 30 வயது எல்லாம் வச்சு தான் போவாங்க வியாபாரத்துக்கு. உங்களுக்கு தலையில் வச்சு தான் போவாங்க. அவன் என்ன தொழில் செய்தா அம்மா வந்து? அம்மாவும் பயிர் செய்கிறேன் அம்மாவும் மரக்கறியில் கொண்டு விற்கிறேன் வியாபாரம் அந்த தொழில் தான் செய்யறான். சரி அப்போ அம்மாவோட இருந்து நீங்கள் வந்து இப்போ என்னென்னா இவ்வளோதான் இது செஞ்சாலும் வந்து அந்த கவனிக்கைக்குள்ள வந்து சில டைம் அம்மாவுக்கு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து செஞ்சுருக்கலாம். நாமளும் வந்து இப்போ சின்ன ஹர்ட் பண்ணுண்டா இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க தானே எதை செய்கிறான்னு சொல்லி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் என் அம்மான்ற ஒரு விருப்பம் தானே. அப்படி நீங்கள் எப்பயாச்சும் அவாய்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் அம்மாவுக்கு பயம் எனக்கு கல்யாணம் கட்டணது கூட எங்களை அம்மா அடிச்சிருக்கேன் எனக்கு. அப்படியா? ஓ பிள்ளை செஞ்சு அடிப்பாங்க ஒரு தப்பு செஞ்சாடி. அப்போ பயந்ததுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. அம்மாவுக்கிட்டே நின்று காய்க்கும் அம்மாவுக்கு நீங்கள் கதைக்கு நின்றாலும் தள்ளி நின்று தான் ஏசி போட்டு ஓடிக்குவேன். அம்மா ஓ அப்படி இப்படி வந்து தள்ளி நின்று தான் ஏசி பண்ணி கிட்ட நின்று ஏச மாட்டேன். கல்யாணம் கட்டது பிறகு ஓ அடிப்பா அம்மா அம்மா சாகுக்குள்ளேயும் அம்மாவுக்குள்ளே அம்மாவுண்டா பயம் எனக்கு. அப்படி எங்களை ஏஞ்சி சரி கழிச்சு கொண்டு நிற்கக்குள்ளே அண்ணாட மகன் வந்து அப்படியா? இவர் வந்து மூத்த மகனா இல்லாட்டி? இவர் மூத்த மகன். இவர் மூத்த மகனா? ஓ சரி அப்பா வந்து இப்படி உங்கள்கிட்ட அப்பாட அம்மாவுக்கு வந்து ஒரு சிலை வச்சிருக்காரு இங்கே வாங்க எனக்கு பக்கத்தில் வந்து இன்னும் அப்போ சிலை வச்சிருக்காரு வந்து இதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்பாவை பற்றி சொல்லுங்க உங்களை தோன்றதை சொல்லுங்க. இது எனக்கு சந்தோஷம்தான். அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு சிலை வச்சுட்டேன். நீங்கள் சொன்னீங்களா வந்து அப்பாவுக்கு ஒரு சிலை வைக்க போகிறோம்? ஓ வைப்பேன். அது அப்பா அம்மாவுக்கு வைக்க நான் வைக்கணும். அப்பாவுக்கு நீங்கள் சில வைக்க வரீங்களா? சரி உங்களோட அப்பா வந்து இப்போ உங்களோட அப்பா அங்கே மறைச்சி நிற்கணும் பிரச்சனை சொல்லுங்க. உங்களோட அப்பா வந்து உங்களோட என்ன மாதிரி எப்படி இப்போ அந்த பழக வர என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவேன்? அப்பா என்ன படிப்பும் காட்டுவார் வேலையும் காட்டுவார் எப்படி செய்யணுன்றதையும் சொல்லுவாரு. அப்படியா? என்ன செய்யணும் இப்போ நல்ல நடத்தையில் அதாவது நீங்கள் ஏதாவது தப்பு செய்யக்குள்ள வந்து இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி தருவார் வந்து சின்ன வயசுலேருந்து. சரி அப்போ உண்மையிலே இப்போ உங்களுக்கு யாரோட பாசம் வந்து அப்பாவோடையா இல்லை அம்மாவோடையா? அப்பாவோடைய. சரி அப்போ நீங்கள் கேட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா வந்து இல்லைன்னு சொன்னது இல்லையா இது வரைக்கும்? உண்மையாவா? சரி அப்பா நிற்கிறார் பக்கத்தில் ரெண்டு வாட்டி சொல்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. சரி உண்மையாக வந்து அப்பாவோட எந்த அளவுக்கு பாசம்? ரொம்ப ரொம்ப. சரி உண்மையாக வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு செஞ்ச ஒரு சின்ன விஷயம் வந்து அவரும் ஆசைப்படுறேன் இப்படி ஒரு இருக்கிறவங்கள தான் அப்பா அம்மா வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது நம்ம நல்ல வழிக்கு போகணுன்றதுக்காக வந்து அவங்களும் நல்ல செயற்பாடில் ஈடுபடுவாங்க. அதான் வந்து உண்மை. சில ஆக்கள் தான் வந்து இந்த பாசங்கள் காட்டாமல் இருக்கிறதால இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களா? வந்து உண்மையில மகனை பொறுத்தளவில் மகனார் ஒரு வசனம் ஒன்று சொன்னார். இப்போ எனக்கு இப்போ அந்த எதிரிக்கு நான் குடிக்கிறதில்லை இத்த வரைக்கும் நான் குடித்ததில்லை ஒரு கட்டளவுக்கு இல்லை குடிவர இல்லைண்ணா. ஆனால் சாப்பாடு மட்டும் திருப்தியான சாப்பாடு வேணும். ஒரு கறியனாலும் நல்ல சாப்பாடு வேணும். நல்ல டைமுக்கு சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு மட்டும்தான். ஒரு நாள் வெத்தில் நான் அந்த மச்சவனை சாப்பிட்டேன். பாய் கொஞ்சம் இதாரிக்கண்டு போட்டு ஒரு வெத்தில் ஒரு ஆள்கிட்ட வாங்கி சாப்பினேன். அதை பார்க்கையும் அப்பாப்பா துப்பு 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 சின்னக்கு போச்சுட்டாங்க. அந்த வெத்தில் ஒரு நாள் சாப்பிடுனது ஒரு நாள் சாப்பிடுறது. ஓ ஆனால் இது நீங்கள் வெத்தில் தோட்டம் செய்கிறீங்க அப்புறம் அந்த பெரும்பத்திலே உள்ள சும்மா அந்த பாக்கில் வைப்பேன். அந்த பெரும்பத்திலே அந்த பாக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்போ துப்பு 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 சாப்பாடா. ஓ ஏன் சொன்னீங்க? சாப்பிட்றாண்டா இல்லை கெட்ட வழக்கம் வரக்கூடாண்டா. சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ வளர்ந்து என்ன வரணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்குது? எனக்கு படிச்சு நான்
என்ன நேர்ஸாக இருக்கணும். சரி, இப்போ அப்பாவே இல்லை அம்மாவே வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கொள்ளணும்னு விருப்பம் உங்களுக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா? நானோட 2 வரையும் பார்ப்பேன். 2 பேரும் பார்த்துக்கொள்வீங்க அப்படியே? வாக்கிங்களே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வந்து. சரியா, அப்போ எங்களோட கண்ணு முன்னுக்கு இருக்க கொஞ்சிருங்க உங்களோட மகனை வந்து. இதெல்லாம் வந்து பாசம். உண்மையிலே வந்து நீங்கள் செய்தது தான் கண்டிப்பாக வந்து நம்மளோட பிள்ளைகள் நல்லா வரும். நான் என்ன கேட்க வந்தேன்னா, சில பெற்றார்மார் வந்து சில பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே எடுத்தறிஞ்சு பேசுகிறது, அவங்கள கவனிக்காமல் வர்றது, அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிறதாலையும் சில டைமில் வந்து பெற்றார்மார் மேலே பிள்ளைகளுக்கு வெறுப்பு கொண்டு வரும் இல்லை? அப்போ அப்படி இருக்க பெற்றார்மாருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வந்து பிள்ளையில வந்து கூடுதலாக தண்டிக்கப்படா. இப்போ நீ அதை செய் படி என்று கூடுதலாக பிள்ளை செய்யப்படா. படிக்க பிள்ளை எல்லாம் செய்யத்தான். அப்போ முழுப்பெரும் படித்தா இப்போ விவசாயம் செய்கிறாளாரு, முழுப்பெரும் படிச்சு உத்தியம் பார்த்தா விவசாயம் செய்கிறாளாரு. அதான் நாங்கள் விவசாயம் இல்லாட்டி நீங்கள் என்னது சாப்பிடுவீங்க? இந்த இதில் சொல்லி திணிக்க கூட பிள்ளைகள் அந்த அதுகள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அதுக்கு வேறு தொழில் உண்டு, அது செஞ்சு கொடுத்துடணும். அப்போ படி என்று பிள்ளைகளையும் கொண்டு கூடிய தண்டிக்கப்படா. நானும் மகன்கிட்ட இப்பயும் சொல்லி கொண்டிருக்கேன், மகனையும் உத்தியோகத்துக்கு படிக்க வேணாம், உண்டை கொஞ்சம் புதறிவுக்கு படிச்சுட்டு மகன் நம்ம அதுக்குரிய மாதிரி நம்ம தொழில் நம்ம வேறு தொழில் ஒன்று காட்டுவேன் நான் சொல்லி வச்சிருக்கேன். நீ உத்தியமான்ற அளவுக்கு நீ படிக்கணும், நார்மலாக படிச்சுட்டு வா. கண்டிப்பாக இங்கிலீஷுகள் மேக்ஸ் அது மட்டும் படிச்சு புதறிவு படிச்சுட்டு வா. உண்மை. ஸ்கூல்ன்றதே நானும் அதை தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வந்து ஸ்கூல்ன்னு சொல்லி சொன்னால் எப்படி பார்க்கணும்னா நம்மளோட அறிவை வளர்த்துக்கொள்றது தான். ஆனால் அதுக்குள்ளேயே போயிட்டு வந்து நீங்கள் அப்படி ஒரு வேலை எடுக்கணும், கவர்மெண்ட்டுக்குள்ளான வேலை எடுக்கணும்னு சொல்கிறது எல்லாம் வந்து முட்டாள்தானே. வேணே வளர்த்து வழியில் வந்தால் தான் ஒரு நல்ல, எனக்கு தெரியும் ஒரு வந்து அப்படி ஃபியூச்சர் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது காரணம் இப்படி ஒரு அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிறதால. சரி, முக்கியமான ஒரு விஷயம் கேட்க போகிறேன். கடைசி, அதாவது உங்கள் அம்மாவோட வந்து இவ்வளோ பாசமாக இருந்த நீங்கள் வந்து கடைசியாக அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற அந்த தருணம் உங்களுக்கு அப்படி இருந்தது? அம்மா பிரிஞ்சு அது இந்த மனத்தில் சொல்லலாது. என்ன நடந்தது அம்மாவுக்கு கொஞ்சம் என்ன நடந்தது? அம்மா சும்மா இருந்தவ கால் எடுக்குதுன்றாங்க. அப்படி அம்மா சும்மா இருந்தவ கால் எடுக்குன்றாவோ. அப்போ அம்மா சாப்பாடு நான் போட்டிருக்கேன், என்னடா செய்து சாப்பிடுன்னு கால் எடுக்க எனக்கு ஒன்றும் செய்யல. வாசல் கூட்டிட்டு நடக்க முடியாம போயிட்டு வீட்டில் இருந்தோம். இஞ்சர் குடியில் இருந்தேன் எங்களுக்கு. அம்மா நான் தான் இருந்தேன். நான் கல்யாணம் அப்புறம் அம்மா அஞ்சரிப்பாங்க. நான் அங்கேருந்து விட்டு வந்து அம்மா மனம் தனி அடிக்கிறேன், கால் எடுக்குறியாண்டாங்க. பிறகு இந்த கலாஞ்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அன்றைக்கு அங்கே அம்மா வச்சுருந்தேன். 2 நாள் வச்சுருந்தேன். அம்மாவுக்கு இந்த ஒன்றும் சாப்பிடல, அம்மாவுக்கு நடந்து கேளாது. அப்போ அதனால் நீங்கள் அதை கேட்டதுக்காக சொல்கிறேன் நான். அப்போ அதனால் அம்மா வச்சுட்டு நான் விட்டு நான் பக்கத்தில் கலாஞ்சி விட்டு பின்னுக்கு தான் இருவேன். அப்போ அம்மாவுக்கு அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் இருக்கா. அம்மா அப்போ விட்டுட்டு போக அம்மா நினைச்சிருக்காவோ, அம்மாவுக்கு நடந்து கேளாது. அப்போ அம்மாவுக்கு அந்த இதுக்க கூட அம்மாவுக்கு இந்த வயிற்றால் இப்போ வந்துட்டு. அப்போ இந்த நினைக்க கதை கேட்டதுக்காக அந்த வசனத்தை சொல்கிறேன் நான். அப்போ நான் அதனால் எங்கள் அம்மாவை இது செஞ்சுட்டு அம்மா நினைச்சிருக்கா. அப்போ நானும் இல்லை, ஒரு வரையும் இல்லை, நேசமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ டக்கண்டா அவங்க டொய்லெட்டுக்கு போயிருக்காங்க. போகிறதுக்கிட்ட இல்லை அம்மாவுக்கு அது வயிற்றால வந்து போயிடுச்சு. ஓகே, அப்போ அவங்க நடந்துக்க எல்லாம் வெளில போய் போக அந்த அம்மா அந்த போட்டு அந்த உடுப்படமாக போயிட்டாங்க. போனோடனே நீ அம்மாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். அம்மாவுக்கு நேசி மாதிரி ஏசிட்டு நிற்காங்க. அம்மா போய் இது செஞ்சுட்டு வந்தாவோ, கிளிமணி நோமலாக இது செஞ்சுட்டு வந்தாவோ. ஜெயா, நான் கொஞ்சம் எனக்கு இதாக வந்துட்டு ஜெயா, நான் கொஞ்சம் போயிட்டேன், பிரச்சனை இல்லைம்மா என்னோட. அம்மா உடனே அம்மாவோட உடுப்பை மாற்றி எடுத்துட்டு இந்த உடுப்பை நான் எடுத்து கொண்டு போய் கழுவிட்டு நான் நேசிட்டே சொன்னேன் ஒரு வசனம், நீங்கள் ஏசப்படா மேடம், அம்மா செய்த தப்புக்காக உங்களோட இந்த கலாஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு டொய்லெட் டவலை நான் க்ளீன் பண்ணி தரேன். ஓ மை காட். ஆனால் அம்மாவுக்கு இப்படி நீங்கள் வசனம் ஏசப்படாது. நான் இந்த வசனம் கதைச்சேன் அவங்களுக்கு சொன்னீங்களா? உங்கள் டொய்லெட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அத்தனை டொய்லெட் தான் க்ளீன் பண்ணி தருவேன். இப்படி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இப்படி ஏசப்படா. அவங்க ஏழாம தான் இந்த செய்திருக்காங்க. வேலுமெண்டா இப்படி செய்ய மாட்டாங்க. அது அப்படின்னு நான் கதைச்சிட்டு அப்புறம் நான் அம்மாவோட உடுப்படனை எடுத்து நான் வீட்டை போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வரோம். அடுத்த நாள் தான் அங்கே அம்மாவை மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டாங்க. கண்டிப்பாக கொண்டு போய் நீ எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தா அதோட அம்மாவுக்கு நீ வச்சிருந்தா அவங்க இல்லாடவங்க வயிறையும் இல்லாடவும் மாட்டி வச்சுருக்காங்க. ஒன்றும் நடக்கல. அம்மாவோட மூச்சு மட்டும் தான் கண் மட்டும் தான் வேலை செய்யுது. ஒரு 10 நாள் இப்படி வச்சு இழுத்தாங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு கடைசியில் எல்லாம் சரியாண்டாங்க. அவ்வளவுதான். என்ன நடந்தது தெரியாமா? அங்கே இருந்தப்போ முடியாதான் அம்மா வீட்டை கொண்டு வந்து அதான் சில நர்ஸ் மாதிரி அதான் அப்படி நடந்து கொள்ளணுமன்ற விதம் தெரியாத மேலே நர்ஸ் எல்லாம் நர்ஸ் உள்ள டாக்டர்ன்னு சொல்லி சொன்னால் உங்களை நம்பி வாரன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாச்சும் மனிதாபம் அடிப்படையில் நடந்து கொள்ளணுமே. அதான் மெயின். அப்போ ஒரு நேசாக போகிறோன்னு சொன்னதுக்கான காரணம் என்னதான்? அதற்கு விருப்பம் நேசாக ஏன் நேசாக போகிறோன்னு சொன்னீங்க? காரணம் என்ன? காரணம் என்ன தெரியாது. அவரை பெரிய மாடமாக நேசா இருக்கிறாங்க. அதெல்லாம் இவரையும் நேசா.
சரி ஓகே. நான் உண்மையிலே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், இந்த காணொலியை பார்த்து நிறைய பேர் வந்து இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளணுன்றதான் என் விருப்பம். ஏனென்றா பெற்றார்மாரை கொண்டு இதில் அதாவது முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதும், இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமில் யாழ்ப்பாணத்தில் பார்த்த செய்தி மாதிரி வந்து பெற்றார் தன்னை பெற்ற தாயை வந்து பிள்ளையை கொலை செய்கிற இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்து குறையணும். என்ன இப்படியானவங்களெல்லாம் வந்து இதான் சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி அது மிருகங்களை விட வந்து மோசமான ஒரு புறவி என்னன்னு வந்து சொல்லலாம். இப்போ முதியோர் இல்லத்தில் ஒன்று சேர்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் வந்து? அவங்க தாய் இந்த பிள்ளைகளாக கொண்டு முதியோர் இல்லத்துக்கு சேர்க்கறத விட தாயிர வாய்க்குள்ளே நெஞ்ச பிறக்கலாம். அப்படி செய்யறத விட இப்போ தாயை நீ இடிக்கத்த நீ சாகு என்ற மாதிரி செய்யலாம். அப்படி அது நல்ல, இதை விட அது நல்ல. கண்டிப்பா சின்ன வயசுல இப்படி பார்த்த ஒரு தாய் உங்களை கஷ்டம் சின்னல இருந்து தாய் தகப்பன் உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தகப்பனை உங்களை பார்க்க இல்லாட்டி நீங்க என்னதுக்கு நீங்க ஒன்று சேர்க்கணும். கண்டிப்பா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிண்ணா, உண்மையில வந்து இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு காணொலி. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு அம்மா இறக்கும் போது ஒரு வசனம் சொன்னவன், நான் செத்தாலும் எனக்கு ஒரு 2-3 நிபந்தனை அதே மாதிரி செய்து வேணும். அந்த பெட்டி ஆக்கள் எடுக்கிற பெட்டிகளை அம்மா என்ன பெட்டியோட அடக்கம் பண்ணப்படாது. என்ன இந்த உடம்பை மண்ணுக்கு உடலி அப்படியே பொட்டிக்கு வைக்காம வெளியில எடுத்து வச்சிடணும். ஓ சரி அம்மாண்டு போட்டு நான் அம்மா பரவச்சனாவும் எனக்கு அம்மா எந்த நேரம் அம்மாவுக்கு அந்த கால் இந்த மழை காலம் வந்தால் குளிர் கொஞ்சம் சாக்கு எடுத்து இந்த மழை காலம் இந்த காக்குகளை காலை பூத்திட்டு இதாக இருக்கிற அம்மா குளிர் காஞ்சிட்டு இப்போ மழை காலத்து. ஓ அம்மா நான் எனக்கு ஒரு இந்த கால் மாட்டில் 2-3 சாக்கு வைக்கணும் அம்மாவோட ஆசை. சரி அம்மாண்டு விட அம்மா இருந்த உடனே நான் ஒரு ஆளை போகாட்டி கல்முனை மார்க்கெட்டு கலாஞ்சி மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஆளை எடுத்து இந்த கலாஞ்சி இடத்துக்கு அங்கே போய் வாங்கி வந்து அம்மாட இறக்கும் இந்த நல்லடக்கம் செய்யும் போது அம்மாட சாக்கையை அதை வச்சு அதே போல் பெட்டியை நான் அம்மா பெட்டி எடுத்து அங்கே கொண்டு போய் பெட்டியை வெளியில் எடுத்து போட்டு அம்மாவை உள்ள வச்சு போட்டோம். ஒரு வெளியில் பெட்டி எடுத்து பற்ற வச்சு விட்டேன். இப்போ உங்களோட சகோதரங்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் அப்படி எல்லாம் இல்லையா? இருக்கு. அப்போ அவங்களோட உங்களெல்லாம் கடும் பாசமா? அம்மா என்னோட என்ன கடைசி பிள்ளையா? இல்லை நான் மூணாவதா? ஓ பெரும்பாலும் கடைசி பிள்ளையெல்லாம் பாசம் இருக்கு, பொம்பளை பிள்ளையில பாசம் இருக்கு, பொம்பளை தான் கடைசியில் கவனிப்பாங்கன்றது எல்லாம் வந்து அப்படி இல்லையா? இல்லை அப்படி அண்டு இல்லை. அம்மா கூட அம்மாவுக்கு என்னோட பாசம், எனக்கும் அம்மாவோட பாசம். சரி, உங்களோட சகோதரங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க இப்படி நீங்கள் வச்சிருக்கு? என்ன வச்சிருக்கீங்க? அவங்க ஒருத்தனை எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க வர அந்த எதிர்ப்பு அந்த அவங்களுக்கு வெளிக்காட்டல. அவங்களும் இருந்திருக்கும் அப்படின்ட்டு கூடுதலாக நான் செய்யறது அவங்க வந்து பார்த்தாங்களா? பார்ப்பாங்களா அடிக்கடி? சரி சரி. உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். நாங்களும் இன்றைக்கு வந்து இங்கே வந்ததும் அண்ட் வந்து உங்களோட வயசுக்கு இதெல்லாம் பாக்கிகள் வந்து எங்களுக்கும் இன்னும் எங்களோட தாய் தந்தைக்கு வந்து நிறைய செய்யணுமன்ற ஒரு ஆசை வந்து சில டைங்கள் கோபங்கள் வரலாம், உங்களுக்கும் வந்து எல்லாம் இருக்கலாம். என்ன இருந்தாலும் வந்து அம்மா அப்பான்றது வந்து முதலாவது தெய்வம். நானுமா தான் வந்து சொல்கிறேன். நான் வந்து அதெல்லாம் வந்து பேச்சோடு இருக்கக்கூட சரியாக நீங்கள் வந்து அதை செயற்படுத்துங்க. அதாவது உயிருள்ள வரைக்கும் அவங்கள வந்து நீங்கள் சரியாக கவனிங்க. வேணும். ஆமாம், அதான் வந்து முக்கியம். எந்த அம்மாவும் வந்து எங்களோட அம்மாவை நல்லா தான் கவனிச்சா, ஆமாம், அதே மாதிரி எனக்கு அம்மாவை பார்க்கணும்னு ஆசை. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த விருப்பம் வந்து வரணும். அதே மாதிரி தான் இன்றைக்கு பாருங்கள், அடுத்த ஜென்ரேஷன் இவர் வளர்ந்து வர இவரும் வந்து அப்பாவுக்கு சில வைக்கணும்னு சொல்லி கொண்டு நிற்கிறார் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலி நான் வந்து போட்டேன். நான் அண்ணாட வாழ்க்கையை பற்றியும் அண்ணாட இந்த இதை பற்றியும் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் கொமாண்டில் சொல்லுங்க. நான் கண்டிப்பாக இந்த பயிரெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இன்னொரு நாளைக்கு வந்து அண்ணாட தோட்டத்தை வந்து வடிவாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்றைக்கு வந்து அம்மா சென்டிமெண்ட், அதாவது அம்மாவை பற்றி காட்டணும் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த காணொலி வந்து பதிவு செய்த. நான் வந்து இது வந்து எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கொமாண்டில் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அப்படி எல்லோரும் மாறி வாட்டிடுங்க. பாய் பாய்.